வீடியோ சாலி நானே நான் லைவ் பார்க்குறோம். லைக் போட்டுருக்கோம், பார்த்துட்டு லைக் போடுங்க. எல்லாம் பார்க்குறீங்க, லைக் லைக் தட்டுட்டு இருப்போங்க. நம்ம ஒரு வேலை போய்க்கணும். கட் பண்ணாமல் பேச நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையடித்த இறைவனுக்கே மாபெரும் புகழடையும். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது நாட்டின் 76வது குடியரசு தின விழா நிகழ்ச்சி நமது தாருல் நயீம் பள்ளியில் இப்பொழுது ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுத்திருக்கிறார் நமதூர் நாட்டாண்மை ஹாஜி எம் ரபி முகமது அவர்கள். முன்னிலை வகிப்பதற்காக தற்போது சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கும் இன்ஜினியர் ஆஜா கமால் அவர்களை முன்னிலை வகிக்கிறார்கள். மற்றும் முன்னாள் நிர்வாகிகளும் தற்போது நிர்வாகிகளும் முன்னிலை வகிக்கிறார்கள். தற்போது முதலாவதாக நமது பள்ளி பிலால் தப்ரீக் ஆலம் அவர்கள் குர்ஆன் வசனம் ஓதுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக எல்லோரும் எழுந்திருக்கிறீர்கள். தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். सोची सटी
Going for such cities. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது பள்ளியின் தற்போது நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் மற்றும் இளைஞர்களையும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று இந்த இப்பொழுது கொடியேற்ற நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. நமது பள்ளி ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய ஜனாபியம் சஹாபுதீனை கொடியேற்றுவதற்காக அழைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படும். தேசிய கீதம் எப்போது பாடப்படுகிறது? இந்த 76வது குடியரசு தின விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க நமது பள்ளி இமாம் எம் அப்துல் ரஹ்மான் மிஸ்பாய் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஹாதமுன் நபிய்யீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, வந்திருக்கின்ற ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஊர் பொதுமக்கள், எல்லா மக்களையும் இந்த நல்ல தருணங்களில் வரவேற்று நமது நாட்டின் 76வது குடியரசு தின விழாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். ஒரு நாடு சுதந்திரம் அடைந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு குடியரசு தினம் என்று நமக்கு நாமே ஒரு சட்டதிட்டங்களை வகுத்துக் கொண்டு அதன்படி சட்டம் அமலாக்கப்பட்ட இன்றைய நாளை நாம் குடியரசு நாளாக இன்றளவிலேயும் நாம் நினைவு கூறிக் கொண்டு இருக்கின்றோம்.
சுதந்திரம் என்பது நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. குடியரசு என்பது நாட்டு மக்களுக்கு கிடைக்கின்ற பாதுகாப்பு உணர்வையும் அவர்களை அந்த நாட்டினுடைய அரசாட்சியில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து மக்களும் பாதுகாப்பாக வலியுறுத்துகின்றார்கள். மற்ற நாடுகளுக்கு இந்தியாவினுடைய பெருமையும் வளத்தையும் பறைசாற்றுகின்ற நாள்தான் குடியரசு தினம். இன்று ராஜ்பவா வேலையில் முப்படைகளினுடைய அணிவகுப்பு உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் இந்தியாவினுடைய வல்லமையையும் பாரத பெருமையையும். இந்த நல்ல தருணங்களில் நாம் நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். நல்ல அல்லாஹ் இதே போன்று உலகமெங்கும் குறிப்பாக நம்முடைய எல்லா மக்களும் சமத்துவத்தை பேணி அனைத்து மக்களும் சகோதரத்தோடு வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக. இந்த நல்ல தருணங்களில் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய முன்னோடியாக இன்றளவிலேயும் போற்றப்படுகின்ற மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்வின் ஒரு சின்ன வரலாறை நினைவு கூறுவது பொருத்தமாக அமையும். அவர்களுடைய அணுதினங்களிலேயும் தங்களுடைய கைகளில் சில புத்தகங்களை வைத்திருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்று புத்தகங்கள் அவருடைய கைகளில் இருக்கும். அந்த வரலாற்றினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக அவர்களே சொல்வார்கள், இந்த நாட்டினுடைய ஒரு இறை ஆண்மையை பாதுகாப்பதற்கு, அரசாட்சியை அழகுபட வழி நடத்துவதற்கு, எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்றால் அதற்கு சிறந்த முன் உதாரணம் உமர் ரலி. முகமது நபியினுடைய தோழரான உமரினுடைய ஆட்சி அமைந்தால் கண்டிப்பாக அந்த நாடு மகிழ்ச்சி பெறும் என்ற அந்த வார்த்தை இந்த அளவிலேயும் நாம் நினைவு கூறத்தக்கது. காரணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை இரவு நேரங்களிலே வலம் வருவார்களாம். வரும்பொழுது ஒரு வீட்டில் ஒரு பெண்மணியும் அவர்களுடைய மகளும் பேசிக் கொள்வார்கள். பால் கலந்தாச்சு, இந்த பால் எப்பவுமே விட நேற்று ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா குறிப்பிட்ட நபர்களுக்கு எல்லாம் அதை கொடுக்கணுங்கிற சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் தண்ணியை அதுல கலந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பகிர்வதற்கு ஈஸியாக இருக்கும் என்று தாய் சொல்லும் பொழுது மகள் கேட்பார், உமரினுடைய ஆட்சியில் அநீதம் இழைக்கப்படுவதா, உமர் பார்த்து கொண்டா இருக்கின்றார் என்று தாய் கேட்க உடனே அந்த பெண்மணி சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நடுநிசை இரவில் பார்த்ததில்லை என்றாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டேதான் இருக்கிறான் என்று அந்த தாய்க்கு அந்த மகள் பதில் கூறிய அந்த வரலாறை நினைவு கூறும் பொழுது நமக்கு தெரிகின்றது. அல்லாஹ்வுடைய அந்த இறையச்சத்தை பாதுகாத்து மக்களுக்கு மத்தியில் சரியான நீதத்தை பேணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய ஆட்சியில் ஒரு ஆட்சிக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கூறுவார்கள். அந்த ஆட்சிதான் உலகில் எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ, குறிப்பாக இந்த இந்திய திருநாட்டில் நடைபெற வேண்டும் என்று இந்தியாவே போற்றப்படுகின்ற மகாத்மா காந்தி அவர்கள் நினைவு கூறுவார்கள். அன்பிற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரியனுடைய சகோதர மக்களே, எல்லா மக்களும் இந்த நல்ல தருணங்களில் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நம்முடைய நாடு ஜாதி மதம் பேதமின்றி இந்த அளவிலும் ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்திற்கும் முன்மாதிரியான நாடு. அது வருகின்ற காலங்களிலேயும் போற்றப்பட வேண்டும், அது நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த நிகழ்வின் மூலமாக அதை நம்முடைய மனதில் உறுதி ஏற்போம். வல்ல இறைவன் அதற்கு வழிவகுத்து தருவானாக. அனைத்து மக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை இந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வார்த்தைகளை நிறைவு செய்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இறுதியாக நன்றி உரை வழங்குவதற்காக தற்போது நிர்வாகி அப்துல் வாஹித் அவர்களை அழைக்கின்றேன். நமது இந்தியா நாட்டின் 76வது குடியரசு தின விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்த மதிப்புக்குரிய நாட்டம் ரவி முகமது அவர்களுக்கும் தந்த இங்கிலீஷ் ஆஜாதக்கும் நிகழ்ச்சி ஆரம்பமாக திருக்குர்ஆன் ஓதி துவங்கிய மதிப்புக்குரிய மோதியின் தபீஸ் ஆகம் அவர்களுக்கும் குடியேற்றிய டிரஸ்டி மதிப்புக்குரிய சகாபுதீன் அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய மதிப்புக்குரிய ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய முன்னாள் டிரஸ்டி மதிப்புக்குரிய அன்சாரி அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த
ஜமாத்தார்கள், பொதுமக்கள், சிறார்கள், மாணவர்கள், மாணவிகள், மதரசா நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நமது தாருமயம் பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சல்லல்லாஹு